அவன் வருவான் என்று எதிர்பார்த்த நேரம் மதியம் 3 மணி. அப்போதிலிருந்தே நொடிக்கொரு தரம் வாசலை பார்த்தபடி தன் வேலையில் ஆழ்ந்திருந்தாள். மணி 6 ஆகிவிட்டது. என்ன இவர் இன்னும் வரல? எண்ணியபடியே சாமி விளக்கேற்றிவிட்டு வந்தாள். அவன் வழக்கமாக வரும் நேரம் ஆகிவிட்டது. இன்னமும் வரவில்லை. அவனுடைய செல்லுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினாள். அது அவனுக்கு சென்று சேரவில்லை. ஃபோன் செய்தால் நாட் ரீச்சபிள். அட ராமா, மணி 7:45 தாண்டி யாருக்கும் நிற்காமல் ஓடிக்கொண்டு இருந்தது. இப்பொழுது ஃபோன் செய்தால் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்தது. விஷாலியை பயம் பிடித்து கொண்டது. கடவுளே, அவருக்கு ஒன்றும் ஆயிருக்க கூடாது. அவரை காப்பாத்துப்பா. மீனாட்சி, உன்னை தான் மலை மாதிரி நம்பியிருக்கேன். அவருக்கு ஒன்றும் சேதாரம் இல்லாமல் பத்திரமா என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருப்பா. ப்ளீஸ். திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை. தெய்வத்தை வேண்டிக் கொண்டே பசியோடு வருவான் என்று சப்பாத்தியையும் அவனுக்கு பிடித்த காலிஃப்ளவர் மசாலாவும் செய்து வைத்தாள். மணி 8:45 ஆகிவிட்டது. வாசலுக்கும் உள்ளுக்கும் நடந்து கொண்டு இருந்தாள். பக்கத்து வீட்டு கிரிஜா எட்டி பார்த்தாள். என்ன விஷாலி, வாசலுக்கு உள்ளுக்கும் நடக்கிற? அவரை இன்னும் காணல, அதான். ஃபோன் பண்ணியா? சுவிட்ச் ஆஃப்னு வருது. கவலைப்படாத விஷாலி, சென்னையில் இப்பெல்லாம் பயங்கர டிராஃபிக் ஆயிடுறது. செல்லில் சார்ஜ் போயிருக்கும், வந்துடுவார், பயப்படாத. ம். உள்ளே சென்றாள். சிறிது நேரம் கழித்து விஷாலி, டீ விஷாலி, பங்கஜ மாமி கூவியபடி உள்ளே வந்தாள். என்ன மாமி? எதையோ கேட்க வந்த பங்கஜ மாமி விஷாலியின் கவலை தோய்ந்த முகத்தை பார்த்து, ஏண்டி ஒரு மாதிரி இருக்க? மணி 9:30 ஆயிடுத்து. அவர் இன்னும் வரல மாமி. ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இன்னைக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமி. கவலைப்படாதடி, டிராஃபிக்கில் மாட்டின்ட்டு தவிக்கிறார் போல இருக்கு, வந்துடுவார். நீ துக்க நிவாரணி அஷ்டகம் சொல்லு என்று சொல்லிவிட்டு தான் சொல்ல வந்ததை சொல்லாமலேயே போனாள் மாமி. வாசல் கதவை தாளிட்டு விட்டு மாமி சொன்னதை போல் துக்க நிவாரணி அஷ்டகம் சொல்லி கொண்டு சோஃபாவில் அமர்ந்திருந்தவள் அப்படியே கண் அயர்ந்து விட்டாள். திடீரென்று காலிங் பெல் சத்தம் கேட்டதும் அலறி அடித்து கொண்டு எழுந்து மணி பார்த்தாள். 10:45. ஓடிச் சென்று கதவை திறந்தாள். அங்கே கலைந்த முகத்துடன் தோய்ந்து போய் நின்று இருந்தான் விஸ்வா. இவள் கதவை திறந்ததும் உள்ளே வந்தான். அவன் உள்ளே வந்ததுதான் தாமதம். தொலைந்து போன குழந்தை தன் தாயை கண்டதும் போல் அவன் கன்னங்கள் இரண்டிலும் மாறி மாறி முத்தமிட்டு விட்டு அவனை கட்டி கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள். நான் ரொம்ப பயந்துட்டேன். உங்களை பார்க்கவே முடியாதோன்னு கவலை வந்துடுத்து. இனிமே இப்படி என்னை விட்டுட்டு போயிடாதுங்கோ என்று விசுமினாள். ஏய் ஷாலினி, பயந்துட்டியா? ஒன்றும் இல்லடா, பயங்கர டிராஃபிக், அதான் லேட் ஆயிடுச்சு என்று சொல்லிக்கொண்டே அவளை சமாதானம் செய்தான். செம்ம பசி, நான் குளிச்சுட்டு வரேன், சாப்பாடு எடுத்து வை என்றபடியே உள்ளே சென்றான். அவள் வாசல் கதவை சாத்திவிட்டு வந்தாள். அவன் குளியலறையை நோக்கி நகரவும் அழைப்பு மணி அடித்தது. அவன் சென்று கதவை திறந்தான். பங்கஜ மாமியும் அவளுடைய மகனும் பக்கத்து வீட்டு திரிஷாவும் அவள் கணவனும் நின்றிருந்தனர். வந்துட்டீங்களா? பாவம் விஷாலி ரொம்ப பயந்து போயிருந்தா. அதான் வந்துட்டீங்களான்னு பார்க்க வந்தோம் என்றான் மாமியின் மகன். இப்பதான் வந்தேன். டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். செல்லில் சார்ஜ் இல்லை, அதான் இன்ஃபார்ம் பண்ண முடியல என்றான் விஸ்வா. அப்படிதான் இருக்கும்னு நாங்கள் அவகிட்ட சொல்லி அவளை தைரியப்படுத்தணும். பாவம் சின்ன பொண்ணு, ரொம்ப பயந்துருந்தா. ரொம்ப தேங்க்ஸ் என்று நன்றி சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டு வாசல் கதவை தாளிட்டு விட்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். அவள் சமையல் செய்ததை சூடுபடுத்த ஆரம்பித்தாள். அவனுடைய மனதுக்குள் டீ கடை பையன் பாடிய பாடல் நினைவுக்கு வந்தது. முத்தம் கொடுத்த மாயக்காரி, ஓ லிப்புக்கு எனக்கு பானிபூரி. முத்தம் கொடுத்த என் மாயக்காரி ஷாலினி, உன்னோட லிப்ஸை ஒரு வாட்டி தானே டேஸ்ட் பண்ணினேன். சரியா தெரியலடி, ஆனால் இன்னைக்கு தெரிஞ்சிடும்டி அது பானிபூரியா இல்லை பதிர் பேனியான்னு.
உல்லாசமாக உணர்ந்தபடி குளித்துவிட்டு வந்தான். டைனிங் டேபிளில் எல்லாம் தயாராக இருந்தது. நீ சாப்பிட்டியா? ம். அப்போ உட்காரு, அவன் சொல்ல அவளும் அமர்ந்து சாப்பிட்டாள். பா, ஆ, எவ்வளோ காரம்! என்னது இது, காலிஃப்ளவர்ல இவ்வளோ காரத்தை கொட்டி வச்சிருக்க? ஆ, தண்ணியை கொடு. காட்டமாக கத்தியபடியே தண்ணீரை குடித்தான். அவளுக்கு அதில் எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. என்ன இவர் இன்னைக்கு காரப்பொடி காலி ஆயிடுச்சுன்னு டப்பால ஒண்டின்ட்டு இருந்த போட்டு இருக்கேன், அதனால காரமே இல்லைன்னு நான் வருத்தப்படுறேன். இவர் என்னடானா காரம்னு கத்துறாரே என்று வியந்தாள். நிஜமாகவே காரமா இருக்கோ? ஒருவேளை எனக்கு தான் டேஸ்ட் பட்ஸ் வேலை செய்யாம போயிடுதா என்று குழம்பினாள். அவன் என்றபடியே சாப்பிட்டு முடித்து எழுந்து சென்று கை கழுவி வந்தான். பெட்ரூமில் சென்று அமர்ந்து விட்டான். அவளும் சாப்பிட்டு முடித்து எல்லாவற்றையும் எடுத்து வைத்துவிட்டு டேபிளை துடைத்தாள். கதவு ஜன்னல்களை தாளிட்டு விட்டு மின் விளக்குகளை அணைத்துவிட்டு வந்தாள். அவன் கட்டிலில் படுத்திருந்தான். அவள் மின் விளக்கை அணைத்தாள். தன்னுடைய இடத்தில் அவனுக்கு முதுகு காட்டி படுத்தாள். அவள் சற்று முன் அவன் நடந்து கொண்டதை நினைத்தபடி படுத்திருந்தாள். இவர் காரமே இல்லாத சாப்பாட்ட காரமா இருக்குங்கிற மாதிரி நடிச்சதுக்கு என்னமோ காரணம் இருக்கு. அது என்ன காரணம்னு புரியல. ஆனா இதுல இருந்து வேற ஒன்னும் புரியுது. இவருக்கு என்ன பிடிக்கல. ஏதோ எனக்கு உடம்பு சரியில்லாத போது கொஞ்சம் அன்பா நடந்துக்கிட்டாரு. அத உண்மைன்னு நானும் நம்பினேன். சே, அறிவே இல்லை எனக்கு. எனக்கும் இதுவும் வேணும், இன்னமும் வேணும் என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டாள். காலையில் இருந்த உல்லாசமான மனநிலை மாறி இப்பொழுது உள்ளம் சோர்ந்து போனது. என்ன இந்த வாழ்க்கை? பேசாம எங்கேயாவது போயிடலாமா? எங்க போறது? போறதுக்கு பிறந்தம் கூட இல்லையே. அவளுக்கு கண்ணை கரித்து கொண்டு வந்தது. மௌனமாக கண்ணீர் விட்டாள். ஷாலினி, விஸ்வா மிக மிக மெலிதாக ரகசியமாக அழைப்பது போன்று கேட்டது. அவசரமாக கண்ணை துடைத்து கொண்டு திரும்பினாள். அவன் முகம் மிக மிக அருகில் தெரிந்தது. அவன் அவள் அருகில்தான் படுத்திருந்தான். திரும்பியதும் அவளை அணைத்தபடி அவள் முகத்தையே பார்த்தான். அவன் கண்களில் காதல் நிரம்பி ஒளிவது அந்த நைட் லேம்ப் வெளிச்சத்திலும் அவளுக்கு நன்றாக தெரிந்தது. அவளை பார்த்து சிரித்தான். அவள் நெற்றியில் முத்தம் பதித்தான். அவனுடைய அணைப்பு இறுகியது. அவளுடைய தளிர்மேனி நடுங்கியது. அழுகை வந்தது. உதடு கடித்து அழுகையை கட்டுப்படுத்த முயற்சி செய்தாள். அது கட்டுப்படவில்லை. கண்ணீர் விழிந்தது. அவன் அவளுடைய கண்ணை துடைத்தான். காரமா இருக்குன்னா உடனே நீ எனக்கு மறந்து தர மாட்டியா என்றான் குறும்பாக புன்னகைத்தபடி. அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன புரியலையா என்று கேட்டுக்கொண்டே அவன் அவளுடைய இதழ்களை சிறை செய்த பின்னர்தான் அவளுக்கு அவன் கூறிய செய்தி விளங்கியது. இப்பொழுது அவளுக்கு கோபம் வந்துவிட்டது. பிடிவாதமாக அவனுடைய பிடியிலிருந்து விலகினாள். ரொம்ப மோசம், அதுக்காக இப்படியா பயமுறுத்துறது? ஒண்ணு வேணாம், போங்க என்று அழுகையுடைய கூறினாள். சரி சரி, சாரி சாரி, சும்மா கொஞ்சம் கோவப்பட்ட மாதிரி நடிச்சேன். காரம் இருக்குன்னு சொன்னா நான் அன்னைக்கு உனக்கு கொடுத்த மாதிரி நீ எனக்கு தரமாட்டியான்னு நினைச்சேன். என்று சினிங்கினாள். சும்மாடா, அதுக்காக இப்படியா? நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? நான் கோவப்பட்டா என் சட்டையை பிடிச்சு ஏண்டா கோவமா இருக்கன்னு நீ கேட்க வேண்டியது தானே? ஓஹோ அப்படியா என்று கேட்டவள் அவனுடைய டிஷர்ட்டின் இருபக்க காலரையும் ஒன்றாய் சேர்த்து பிடித்து கொண்டு, ஏண்டா விஸ்வா, என் மக்கு புருஷா, எதுக்குடா என்கிட்ட கோவப்பட்ட? சொல்லுடா என்றாள். ஏய், என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? மக்குன்னு எல்லாம் சொல்ற? முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுடா. ஓ அப்படியா, சும்மாதாண்டி. சரி, இன்னைக்கு சும்மாதான் கோவப்பட்ட, நான் ஒத்துக்கிறேன். அன்னைக்கு நம்ம கல்யாணத்து அன்னைக்கு நைட்டு எதுக்குடா அவ்வளோ கோவப்பட்ட? சொல்லுடா என்றாள் அதிரடியாக. அவன் என்னவென்று சொல்வான்? முதலில் அவள் இப்படி சட்டென்று கேட்பாள் என்பதை எதிர்பார்க்காததால் அவன் பதில் சொல்ல முடியாமல் திணறினான்.
அது வந்து ஷாலினி, அது நான் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல. சாரிம்மா, ரொம்ப சாரி என்றான் தயக்கம் நிறைந்த குரலில். நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு புரியுறது. சாரி, எல்லாத்துக்கும் சாரி. ஆனா என்ன விஷயம்னு நீங்க இன்னும் சொல்லல. சில்லியான விஷயம்தான். நம்ம இதை விட்டுடலாமா ப்ளீஸ்? நான் சாரி அவன் சொல்ல முடியாமல் தவித்தான். அவனுக்கு அவளிடம் சொல்லக்கூடாது என்று எதுவும் இல்லை. ஆனாலும் ஏதோ ஒன்று அவனை சொல்ல விடாமல் தடுத்தது. அது என்னவென்று அவனுக்கே புரியவில்லை. ஆனால் இதை ஏன் அவளிடம் சொல்லாமல் போனேன் என்று பின் நாட்களில் அவன் மிகவும் வருந்தப் போகிறான் என்று இப்போதே அவனுக்கு தெரிந்திருந்தால் ஒருவேளை சொல்லியிருப்பானோ என்னவோ. அவன் அதை சொல்ல விரும்பவில்லை என்று புரிந்து கொண்டு பேசாமல் இருந்தாள். எல்லாத்துக்கும் சாரி. இனிமே என் அழுக்கு சட்டியை மோந்து பார்க்க கூடாது. மனசு கஷ்டமா இருந்தா நேர வந்து என் மேலதான் சாஞ்சிக்கணும், சரியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். சில நாள் நீ என் சட்டையை மோந்து பார்க்கறத பார்த்துருக்கேன். நீ பண்ணி வச்சிருக்கிற டெடிபேர் பொம்மையை கட்டிப்பிடிச்சு விச்சு விச்சு குட்டின்னு கொஞ்சுவியே, அதையும் பார்த்துருக்கேன் என்றான். அதெல்லாம் பார்த்தப்புறம் கூட என்று கூறி அழத் தொடங்கியவளை அணைத்து சமாதானப்படுத்தினான். சாரி சாரி, வேணும்னா எனக்கு பனிஷ்மெண்ட் ஏதாவது கொடுத்துடு, சரியா? ஓகேயா என்று எதையோ உளறினான். அவள் பதில் சொன்னால்தானே. இத்தனை நாளாக இருந்த தவிப்பெல்லாம் கோபமாக உருவெடுத்து விட்டது அவளுக்கு. என்று முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள். ஏதேதோ சொல்லி அவளை சமாதானப்படுத்தும் முயற்சியில் இறங்க அவள் மேலும் மேலும் முறுக்கி கொண்டாள். ஒரு கட்டத்தில் அவன் பொறுமை பறக்கலானது. இவளை இருடி வர என்று நினைத்தபடி அதிரடியாய் செயலில் இறங்க நிச்சயித்து கொண்டான். அதன் வம்படியாய் அவளை இருக்க அணைத்து கொண்டு அவளுடைய முகம் முழுதும் முத்தமிட அவள் அவனிடமிருந்து தன்னை மீட்டு கொள்ள முயற்சித்தாள். அவன் விட்டால்தானே. சில நிமிடங்கள் போராடி பார்த்தவள் முடியாமல் அவனிடம் தோற்க தொடங்கினாள். அவனுடைய முத்தத்தில் கரைய தொடங்கியவளின் கோபமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியது. அவளுடைய கோபம் குறைய தொடங்கியதை அவனும் கண்டு கொண்டான். கோபப்படாதடி, மெல்லிய குரலில் கிசுகிசுப்பாக அவளுடைய காதருகில் அவன் சொல்ல அவள் நெளிந்தாள். சாரிடி. போடி. போடாவா? அடி பாவி. ஆமா, போடாதான். நீ தானே டானு கூப்பிட சொன்ன. இனிமே இப்படிதான் கூப்பிடுவேன். என்னடா பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேண்டி என்று மீண்டும் முகம் முழுதும் முத்தமிழலானால். விடுடா, ரொம்ப மோசம். இன்னும் மோசமா நடந்துக்க ஆரம்பிக்கவே இல்லையே. அவள் முகம் சிவந்து போக தன் முகத்தை அவனுடைய மார்பிலேயே புதைத்து கொண்டாள். அவளுடைய முகத்தை தன் கைகளால் நிமிர்த்தி இதழோடு இதழ் பதித்து மிக மிக நீளமாக முத்தமிட்டான். அவள் கொஞ்சம் கொஞ்சமாக நெகிழ தொடங்கினாள். அவனுடைய வாலிப கேள்விகளுக்கு தகுந்த விடைகளை அவளுடைய இளமையின் அவன் தொட துவங்க அவளுடைய உடலும் மனமும் ஒரு சேர அவன் வசமாகியது. மனம் முழுவதும் காதலை நிரப்பிக்கொண்டு அன்றைய இரவை இருவரும் திருநாளாக கொண்டாட துவங்கினர்.